தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே வெல்லும் என்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மந்திரி சபையே அமையும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக பழனிக்கு வருகை தந்தார். பிரேமலதா விஜயகாந்துக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் வாகனத்தில் நின்றபடி பிரேமலதா பேசினார். அப்போது அவர் பேசுகையில், கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். வருகின்ற 2026 தேர்தல் தேமுதிகவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என்றும் இந்த முறை தேமுதிக இருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும். வருகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் கூறினார். தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஆர்வக்கோளாறு காரணமாக ஒரு கூட்டத்தில் பிரதமர் பிரேமலதா என்று என்னை கூறிவிட்டார். தேமுதிக தொண்டர்களுக்கு நான் முதல்வர், துணை முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நான் தேமுதிகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் நகராட்சி, ஊராட்சி கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சாதனை படைக்கும் என்றும் கூறினார். தமிழகத்தில் திமுக, அதிமுகவிற்கு அடுத்து தேமுதிக பெரிய கட்சி. தமிழகத்தில் உள்ள 63,000 பூத்துகளில் நிர்வாகிகள் அமைத்துள்ளது. இன்றைக்கு தலைவர் இல்லை என்றாலும் கட்சி முதல் இடத்தில் இருப்பதற்கு கடைக்கோடியில் இருக்கும் ஆணி வேரான தொண்டர்களே காரணம் என்றார். மேலும் இதுவரை 20 ஆண்டு காலம் தலைவர் முதல் தொண்டன் வரை கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தேமுதிகவினர் எனவும், ஆனால் இன்று உள்ள ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் யாரும் ஒருவருக்கு அன்னதானம் செய்ததில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு மக்களை தங்கத்தட்டில் வைத்து நேசித்தவர் விஜயகாந்த் என்றும் தெரிவித்தார். இன்று கல்வி, மருத்துவம் எதுவும் இலவசம் இல்லை. ஆனால் தேர்தல் நேரம் வந்தால் வாக்குக்கு காசு கொடுப்பது மட்டும் இலவசம். அதையும் 500 ரூபாய் கொடுத்துவிட்டு கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள். ஆனால் சொந்த உழைப்பில் வியர்வை சிந்தி தொண்டர்கள் சொந்த காசை கொடுத்து வைக்கப்பட்ட பேனர்கள் மூலம் தேமுதிகவிற்கு உண்மையான தொண்டர்கள் கிடைத்துள்ளனர் என்பதை உணர்த்தியுள்ளனர். மேலும் SIR என்பது நம்முடைய வாக்குகளை ஆட்சியாளர்கள் முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது. வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் SIR மூலம் தங்களது வாக்குகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வெகு விரைவில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம். பழனி, கொடைக்கானல் பகுதியில் சுற்றுச்சூழலை காக்கவும், பழனியில் கொய்யா பழச்சாறு ஆலை, நெல் கொள்முதல் நிலையம், பழனி கொடைக்கானல் ரோப்கார் திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக நிறைவேற்றாத திட்டங்களை தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்று அனைத்து பணிகளையும் செய்யும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைய உள்ளது. தமிழகத்தின் டாப் 10 மாநாடு என கூகுளில் தேடி பார்த்தால் மதுரையில் கேப்டன் நடத்திய தேமுதிக மாநாடு எனவும், அதேபோல முதல் 5 இடங்களும் தேமுதிக மாநாடுதான் என்றும், இந்த மாநாட்டின் வெற்றிதான் 2026 தேர்தல் வெற்றியாக அமையும் எனவும் தெரிவித்தார். இதில் கழக பொருளாளர் LK சுதீஷ் உடன் இருந்தார். இந்நிகழ்வில் பழனி நகர செயலாளர் ஐயப்பன், கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் செல்வராஜ் மற்றும் துரைராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். நம்ம சொல்ல முடியாது. அதனால எங்கள் கழக தொண்டர்களை இன்னைக்கு சந்திச்சதில் உண்மையில் மகிழ்ச்சி. இப்ப வருகின்ற 2026 தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிக மிக முக்கியமான தேர்தல். மைண்ட்ல நல்ல ஸ்ட்ராங்கா பதிய வச்சிருந்தோம். ஏன்னா இப்படியே நம்ம இருக்க முடியாது. தேமுதிகவை வச்சு பயன்படுத்திக்கிட்டு நம்மளை புறந்தள்ளுபவர்கள் மத்தியில் தேமுதிக யார் என்பதை 2026 நிச்சயம் நிரூபிக்க வேண்டும் என்பதை உங்களிடையே நான் சொல்கிறேன். நிச்சயம் உங்ககிட்ட சொல்றேன் முருகன் சாட்சியா, இந்த முறை நம்ம கூட்டணி எங்க அங்கம் வகிக்குதோ அந்த கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்றேன். அந்த கூட்டணியில் தேமுதிக மிகப்பெரிய அங்கம் வகிக்கும். இந்த முறை உறுதியாக கூட்டணி மந்திரி சபை வரும் 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 என்ற உறுதியை நான் சொல்றேன். அதனால நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எல்லாரும் எங்க அண்ணி எதிர்கட்சி தலைவர் ஆகணும், எங்க அண்ணி துணை முதல்வர் ஆகணும், நிறைய பேர் எங்க அண்ணி முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க மீட்டிங்ல. நம்ம அண்ணன் பன்னீர்செல்வம் மண்டல பொறுப்பாளர் ஒரு படி மேல போய் பிரதமர் பிரேமலதா அவர்கள் என்றார். அவரு ஆர்வம் கொண்டார். அவரு இல்ல, அவர் சொல்றார் ஒரு மீட்டிங்ல பிரதமர் என்றார். நான் என்ன சொல்றேன், யாருக்கு என்ன
இன்னைக்கு நான் வழி நடுக்க பார்த்துக்கிட்டு வரேன். நீங்க கட்டின டியூப் லைட்டுகளும் போக்கஸ் லைட்டும் பேனர்களும் கொடிகளும் ஆளுங்கட்சியவே ஆட்டம் காண வச்சிருக்கிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை. இதான் உண்மை. சொந்த உழை